Welcome to Blue Star High Secondary School students. In today's subject is Science in Biology Part Standard 6 Standard. Dear students, in our previous class what we are learnt about new lesson in chapter 14 water lesson. What are the topics we are learnt? We are learnt two topics. What are the topics? How much water do we use, and second topic is where do we get water from. There are two subtopics. Then in today's class we are going to see about next topic, third topic in water cycle. This is third topic in water cycle from chapter 14 water lesson. First, in this water cycle have three process. First, evaporation, then condensation, then precipitation, first evaporation. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி நம்ம கிளாத் வாஷ் பண்ணி நம்ம வெயிலில் வந்து என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ண வைப்போம் இல்லையா. அப்போ ட்ரை பண்ண வைக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாட்டரோட என்ன அந்த கிளாத்தோட வாட்டர் வந்து என்ன ஆயிருக்கும், மிங்கிள் ஆகிருக்கும் இல்லையா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சன்லைட்டில் நம்ம அதை ட்ரை பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அந்த கிளாத்தில் இருக்க வாட்டர் எல்லாமே என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுது. அது ஆகிட்டு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. கன்வெர்ட் ஆகிட்டு என்ன ஆகிடும், ஸ்கைக்கே போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த எவாப்ரேஷன் டைமில் என்ன ஆகும், இந்த வாட்டர் will evaporated to into என்ன ஃபார்ம், கேஸ் ஃபார்ம். ஓகேங்களா. தென் கண்டென்சேஷன். திஸ் கண்டென்சேஷனில் என்ன ஆகும், அந்த எவாப்ரேட் ஆன அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், அங்கே போயிட்டு கண்டென்ஸ்ட் ஆகிடும். கண்டென்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஸ்கைலே போயிட்டு அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெசிபிடேஷன். அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன ஆகிடும், நம்ம க்ளவுட்ஸ் நம்ம ஃபார்ம் ஆகும் இல்லையா. இப்போ மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் ரெயின்ஃபால் அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், அது ஒரு ப்ரெசிபிடேஷனாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரெயின்ஃபாலே ஆகும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் அண்ட் ப்ரெசிபிடேஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஓஷன் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே இருக்க வாட்டர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சன் ஹீட்ஸ் த ஓஷன். ஓகே, நல்லா என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகும். தென் த ஓஷன் வாட்டர் எவாப்ரேட்ஸ் அண்ட் ரைசஸ் இன் டு த ஏர். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அங்கே இருக்க வாட்டர் மாலிகல்ஸ் எல்லாமே பாயில்ட் ஆகிட்டு அது வந்து கேஸ் ஃபார்முக்கு எவாப்ரேட் ஆகிட்டு அந்த ஏர் ஃபார்மில் இருக்கும். தென் த வாட்டர் வேப்பர் கூல்ஸ் அண்ட் கண்டென்சஸ் டு பிகம் ட்ராப்லெட்ஸ் விச் ஃப்ரம் clouds. Next, if enough water condenses, the drops become heavy enough to fall to the ground as rain and snow. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது வந்து ஸ்னோவாவோ இல்லை ரெயினாவோ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிடும். தென் சம் ரெயின் கலெக்ட்ஸ் இன் கிரவுண்ட் வெல்ஸ். The rest flows through rivers back into the ocean. Are you understood, students? This is a water vapor means என்ன ஆகும்னா, அந்த வாட்டர் பாயில்ட் ஆகிட்டு ஸ்மால் மாலிகுல்ஸாக என்ன ஆகும், அப்படியே கேஸஸ் ஃபார்மில் என்ன ஆகிடும், எவாப்ரேட் ஆகும். ஓகேங்களா. தென் லாஸ் ஆஃப் வாட்டர் பை பிளான்ட்ஸ். இப்போ பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், இந்த பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர். ஸோ வாட்டர் இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ த வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் லிவிங் பிளான்ட்ஸ். ஸோ the plants use a part of this water to prepare their food and retain some of it in their different parts. Remaining part of this water is released by the plants into the air as water vapor through the process of transpiration. And the process பேர் தான் என்னது, transpiration. அதாவது the water is transported into the parts of the plant. என்ன ஆகும், இப்போ இந்த ரூட்ஸ்லேருந்து என்ன ஆகும், அந்த வாட்டர் transported to the each and every part of the plant. ஓகேங்களா. அப்போது அந்த வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சன்லைட்டில் ரொம்ப அந்த வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பிளான்ட்ஸில் இருக்கிற வாட்டருமே சம்டைம்ஸ் என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். அப்படி ஆகக்குள்ளே தான் என்ன ஆகும், அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரைனஸாக ஒரு மாதிரி காஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஆல்ரெடி we are seeing. First we will see activity. First, take water in container and heat it. First என்ன வேணும், ஒரு டேக் ஒன் பாயில் அதில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், நல்லா பாயில் பண்ணணும்.
அது நல்லா பாயில் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு எவாப்ரேட் ஆகும். ஸோ வாட் வில் ஹேப்பன், the water will boil, then what will happen, the boiled water evaporated into the air and changed into the gaseous form. Are you understood, students? Then first, what do you mean by evaporation? The process of turning water to water vapor by heating. This is called evaporation. The water evaporates from water bodies and other sources due to sun's heat. அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த சன்லைட் அப்படின்ற அந்த வாட்டர் மேலே படக்குள்ளே தான் என்ன ஆகும், அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். பாயில் ஆக ஆரம்பித்த உடனே என்ன ஆகும், the water will evaporate. Then how clouds formed. Fourth one, how clouds are formed. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயில் அதாவது இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். எவாப்ரேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த கண்டென்சேஷன், இந்த ஸ்கையில் வந்து கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த கண்டென்சேஷன் மீன்ஸ் என்னாகும், அந்த எல்லா வாட்டர் மாலிகூல்ஸுமே, அந்த கேஸஸ் ஃபார்மில் இருக்க எல்லா வாட்டர் மாலிகூல்ஸுமே ஒரு இப்போ நம்ம பார்ப்போம்ல, நம்ம அது வந்து மேகம் க்ளவுட்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி க்ளவுட்ஸாக சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டா என்ன ஆகும், வெதர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக்கலி திஸ் கண்டென்சேஷன் என்ன ஆகும், அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே ரெயின்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். First, this condensation process, the process of condensation plays an important role in bringing water back to the surface of earth. How does it happen? As we go higher from the surface of the earth, it gets cooler. When the air moves up, it gets cooler and cooler. At sufficient heights, the air becomes so cool as that the water vapor present in it condenses to form tiny drops of water is called droplets. It is these tiny droplets that remain floating in air. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டைனி ட்ராப்லெட் மீன்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும், அந்த ஏர்லேயே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? தென் இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் மெனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் கம் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜர் சைஸ்ட் ட்ராப் ஆஃப் வாட்டர். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸில் அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். தென் சம் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் பிகம் ஸோ ஹெவி தட் தே பிகின் டு ஃபால். திஸ் ஃபாலிங் வாட்டர் ட்ராப்ஸ் ஆர், இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெயின் அப்படின்னு, ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் திஸ் வாட்டர் ட்ராப்ஸ் ஆர் வாட் வி கால் ரெயின். இன் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இட் மே ஆல்சோ ஃபால் as hail or snow. Thus water in the form of vapor goes into the air by evaporation and transpiration, forms clouds and then comes back to the ground as rain, hail or snow. This is a one river place. இப்போ இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், this is a condensation process. First the water will heated, then automatically the water will evaporated. This is evaporation. Then this evaporated in water molecules will form in condensed clouds. Then after the stage என்ன ஆகும், after the condensation process the water molecules will fall down. So this is a rainfall. This is a water cycle. First the water will evaporated, then after this stage condensation, then after this stage precipitation process. Okay students, in today's class what we have learned, there are two subtopics. What are the subtopics? Water cycle and how clouds are formed. In today's homework is read and write your classwork in two subtopics, water cycle and how clouds are formed. அழகாக நான் இங்கே எழுதுங்க, பிடிஎஃப் வந்து இது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பேன். Are you understood students what I am said? Okay, thank you students. Do your homework. Next we will move classwork session. In our class we are going to see about third and fourth topic in 2 mark, 1 mark and 1 mark, 2 mark, 3 mark and 5 marks நம்ம பார்க்க போகிறோம் இந்த 2 topics wise. Are you understood students? First
we will see third subtopic is water cycle. This subtopic have D words as here. Conversion, the meaning is the process of changing. Conversion means converted. நம்ம இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி the process of changing. அந்த சிஸ்டமே ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். Then transpiration, exhalation of water vapor. Then third one is condensation, conversion of vapor. Then evaporation, the process of turning from liquid. The process of turning from liquid. Evaporation means நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதாவது அந்த ஒரு வாட்டர் ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸாக அது வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்போது அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லேருந்து அது வந்து கேசியஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, அதை இங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்க, திஸ் ப்ராசஸ் ஆஃப் டேர்னிங் ஃப்ரம் லிக்யூட் ஸ்டேஜ்லேருந்து கேசியஸ் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். தென் precipitation, these clouds be rain. Then snow, atmospheric water vapor. These subtopic have two choices. Tiny droplets of water floating in the atmosphere are called, what are the options, clouds, hails, snow and none of this. So the answer is clouds. ஏன்னா என்ன ஆகும், இந்த டைனி droplets தான் என்னவாகும், எவாப்ரேட் ஆகிட்டு ஸ்கையில் க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது. தென் த கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் இன்டு வாட்டர் வேப்பர் இஸ் கால்ட், இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்பிரேஷன். எதுவாக அது வந்து கன்வெர்ட் ஆகுது, வாட்டர்லேருந்து வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. தென் fill in the blanks. There are 3 fill in the blanks. First one is drying of cloths occurs due to the process of dash. What? Evaporation. Then second one is clouds are formed in the air due to the dash of water vapor. So the answer is condensation. Then the process of release of water vapor into the atmosphere through the leaves of plant is called transpiration. In the process actually இதில் நடக்கும், inside of the plant. Then true or false? Evaporation occurs faster at a hotter place than at a cooler place. So the answer is true. Then evaporation of water take place only during daytime. So the answer is false. Hails are small bags of ice that fall on the earth like rain. So the answer is true. Then this subtopic have two marks are here. First one is, what are the 3 different states of water? What are the 3 different states? Solid, liquid and gaseous. The solid means ice stage, ice cubes பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த stage. Liquid means water. Then gaseous form means stream or gaseous form. Then write on the differentiate between evaporation and condensation. Already we was learned. Evaporation means the process of changing water, change of water into water vapor. Condensation means the process of change of water vapor into water is called condensation. Actually condensation means water into water vapor. Then evaporation means change of water into water vapor. Actually condensation process என்ன நடக்குது, water vapor into water, but this is water vapor into gaseous form convert ஆகுது, அதாவது liquid to gaseous form. ஓகேங்களா. Then 3 marks. How are clouds formed? Clouds formation. First, the clouds are formed by the process of condensation. இப்போ தான் சொன்னோம் இல்லையா, அதாவது வாட்டர் இன்ட்டு வாட்டர் வேப்பர், அதாவது இந்த வாட்டர் லிக்யூட் சிஸ்டத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் அதை என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம், கண்டென்சேஷன் ப்ராசஸ் சொல்கிறோம். அதாவது இந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் கண்டென்சேஷன் ப்ராசஸ். திஸ் கண்டென்சேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பை விச் வாட்டர் வேப்பர் சேஞ்சஸ் இன்டு த வாட்டர் ட்ராப்ஸ் ஆன் கூலிங். The higher up in the atmosphere is cooler. At sufficient highest, the air becomes so cool the water vapors. Then
present in it condenses to form tiny droplets of water. Then these tiny droplets of water remain floating in air and appear to use as clouds. என்னாகும் இப்போ நார்மலாக வந்து ரிவர் பாண்ட்ஸ் சீலாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வாட்டர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகும். அதாவது இந்த வாட்டர் சிஸ்டம் இருக்க எல்லா சிஸ்டத்தில் இருக்க வாட்டர் என்ன ஆகும், சன்லைட் மூலயமா எவாப்ரேட் ஆகிட்டு அது என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு தட் வாட்டர் வேப்பர் இஸ் ஃபார்ம்ஸ் clouds. That is called condensation process. Are you understood, students? Then 5 mark. Explain how water is circulated between ocean and land by the process of water cycle. First, the process of water cycle. The water cycle is a repeated process. The water constantly moves from land to the air and comes back to land again. ஆக்சுவலாக லேண்ட்லேருந்து தான் என்ன ஆகும், இந்த வாட்டர் சைக்கிள்ன்றது ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் அது திரும்ப என்ன ஆகும், லேண்டுக்கே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா. தென் திஸ் கான்ஸ்டன்ட் சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் known as the water cycle. Then the water changes its form as it passes through the water cycle. The sun's heat evaporates water from the oceans, sea, rivers, lakes, etc. அப்போது இந்த பிளேஸில் இருக்கிற வாட்டர்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் இல்லையா, வாட்டருடைய அமௌண்ட் அப்படி இருக்கக்குள்ள அந்த பிளேஸில் இருக்க வாட்டர்லாம் என்ன ஆகும், நிறையவே ரொம்ப என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகிட்டு இங்கே க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகிடும். தென் when clouds get bigger and heavy, when clouds get bigger and heavier is இல்லையா. இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம லேண்ட்லேருந்து நம்ம ஹையாக நம்ம ஸ்கை பார்க்கக்குள்ளே என்ன ஆகும், அதோடைய க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிக்காக லார்ஜராக ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அப்போ அதோடைய வெயிட்மே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். Then the water drops fall to the earth in the forms of rain, snow or hail. This is called precipitation. Then some of rainwater seeps into the ground. The water gets collected between layers of rocks as groundwater. This is a process of seeping of water into ground is called infiltration. Then plants also release water vapor into the air by transpiration. அப்போது இந்த பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேர், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் we will move. Next subtopic is back to the ocean. Underground water is available in, what are the options, wells, rivers, spring and both A and B. So the answer is wells. Then groundwater cannot be drawn by, what are the options, hand pumps, ponds, wells and tube wells. The answer is ponds. Then fill-ups. The dash fills up the lakes and ponds. இந்த லேக்ஸ் அதாவது லேக்ஸ் பாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் வாட்டர் சிஸ்டம் ஏரியாஸ். அப்போது அந்த லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து யார் அதிகமாக அதில் ஃபில் பண்ணுவோம் அந்த வாட்டரை, ரெயின் தான். ஓகேங்களா. தென் ஓப்பன் வெல்ஸ் ஆர் ஃபெட் பை டேஷ், என்னது, கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். Almost all land surfaces on the earth are above the level of oceans. Then 2 marks. Write one word for each of the following. First one is collection of storage of rainwater. So the answer is rainwater harvesting. Then cyclic movement of water is, cyclic movement means repeated process. So that is called water cycle. Then what is surface water? The rainwater that runs off the surface of the earth to form streams, lakes and rivers is called surface water. அதாவது இப்போ sea water அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா that is called that is not ground water and surface water, but the streams, lakes and rivers எல்லாம் என்னன்னு சொல்லுவோம், surface water அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3-4 சப்டாபிக்ஸை உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணிவிட்டு படித்து எழுதி பார்க்கணும். தட் இஸ் யுவர் டுடே ஹோம்ஒர்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.